26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கின்ற ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும்னா சொல்லுவாங்க, அம்மாவுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அது மாதிரி தனக்கு இல்லாட்டியும் கூட தன்னை பிடிச்சவங்களுக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன், அப்போ அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி பாருங்கள் 7ஆம் இடம் பாருங்கள், அங்கே சுக்கிரன் நீச்சம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மட்டும் என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த பெண் பயணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதனாலே ஆவதும் பெண்ணாலே அழிவதும். ஓவர் திங்கிங் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்ட என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை வந்து அப்படியே நீங்கள் படமாக மாற்றணும் அப்படின்னா, படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க இருக்கலாம், அல்லது வந்து இவங்களுக்கே அந்த ஆசை இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு அப்படி கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுய தொழில் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறது. இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்கள் அனுபவங்களாகவும் பின்னாடி வந்து மீனராசி அவங்களுடைய காதல் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? எப்படி காதலா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கே. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 12 ராசி 12 லக்னத்திலும் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்டா. மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கின்ற ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் மேம்? மீனம் அப்படின்னு எடுத்துட்டாலே காலச்சக்கரத்துக்கு இறுதியான ராசின்ற ஒரு நிலை உண்டு. எல்லாம் தெரியும்ப்பா எங்களுக்கு, யார் என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியும்ப்பான்னு வாழக்கூடிய நபர்கள் தான். பொதுவாக மீன ராசியில் பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான நல்லவன் எனக்குள்ளே இருக்கான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் இருக்கான்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா குரு அதிபன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிபதி பொதுவாக வந்து ஒரு தனித்துவம், வாழ்க்கையை வந்து தனித்துவமாக வாழ ஆசைப்படக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். எல்லார் மாதிரியும் லைஃப் இல்லைங்க, பட் என்னோட வாழ்க்கை ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்ற நிலை உண்டு. ஸோ இவங்களுடைய 5ஆம் இடமே பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீடு வரும். பொதுவாக இது நீர் ராசி. அம்மா மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அம்மா தாங்க எல்லாமே, அம்மா தான் என் உலகம், அம்மா தான் என்னோடய வாழ்க்கை நல்லதுக்கு காரணம் கெட்டதுக்கு காரணம். 2 எக்ஸ்ட்ரீமான நிலைகளும் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஒவ்வொன்றுமே யோசிச்சு இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், நல்ல கிரியேட்டர்ஸ். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள ஆர்வம் மிகுதி அப்படிங்கிறது பொதுவாகவே எங்களுக்கு இருக்கும். ஒரு கலைத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ராசி தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். ஸோ ரொம்ப வந்து அழகாகவும் இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க, ஆசையாக அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு இறக்க குணம்னு வாங்க இல்லையா, இது உங்ககிட்ட ரொம்ப அலாதியாக இருக்கும். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும்னா சொல்லுவாங்களே, அம்மாவுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அது மாதிரி தனக்கு இல்லாட்டியும் கூட தன்னை பிடிச்சவங்களுக்கு, தன்னோட வாழ்க்கையில் பயணப்படுற ஃப்ரெண்டாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்களுடைய தகுதிக்கு மீறி கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி குணாதிசயம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பொதுவாக சுக்கிரன் உச்சவங்களா நிறைய பெண்கள் விஷயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் பெண்களுடைய பரிணாமம் அப்படின்றது கூட பயணிச்சுட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களோட ராசியில் சுக்கிரன் உச்சம், 5ஆம் இடத்துல சந்திரன், அப்போ அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி பாருங்கள் 7ஆம் இடம் பாருங்கள், அங்கே சுக்கிரன் நீச்சம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மட்டும் என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த பெண் பயணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதனாலே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண். ஏன்னா உனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி பாய் ஃப்ரெண்ட்ஸே இருக்கவே மாட்டாங்க. எப்பப்போ பொம்மைப்பில் தான் ஃபோன் பண்ணுது என்னடான்னு வீட்டில் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல இணக்கமாக பழகக்கூடிய நபர்கள், அந்த பாகுபாடு தெரியாது. அதனால தான் வந்து என்னவோ அந்த அன்புன்ற விஷயத்தில் லாக் ஆகிடுவாங்க. ஸோ அளவுக்கு அதிகமான அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்ன ஆகிடுது அப்படின்னா பிரச்சனை சந்திக்க வச்சிடுது. ஸோ இவங்களுக்கு வந்து நிலத்து கெட்டது தெரியாது, எல்லாரையும் நம்புவாங்க, இயல்பாக பழகுவாங்க. அதனால இந்த தனித்துவம் அப்படிங்கிறது என்ன தான் விரும்பினாலும் பெண்கள்னு வரும்போது ஹெல்பிங் மைண்டில் போயிட்டு எங்கேயா இடத்துல செய்யா தப்புக்கு தண்டனை வைக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரியேட்டர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, எல்லா வகையிலையுமே வந்து ஓவர் திங்கிங். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்ட என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை வந்து அப்படியே நீங்கள் படமாக மாற்றணும் அப்படின்னா, கிரியேட்டராக மாற்றுறீங்க அப்படின்னா வேறு மாதிரி. அந்த க்ரியேட்டிவ்குள்ள போகலை அப்படின்னா இவங்க வந்து லேக் ஆகிடுவாங்க. ஸோ எப்பயுமே மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான நிலை இல்லாமல் தடுமாறக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு படிக்கும் போதே லவ், நான் சும்மா தானடா இருந்தேன், என்னை தேடி ஏண்டா வர்றீங்க அப்படின்ற மாதிரி. இந்த பசங்கள்லாம் பாவங்க, உண்மையிலே இந்த பசங்க சும்மா இருந்தாலும் பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி. நான் எதுவுமே பண்ணலைங்க, என்னை தேடி வந்துச்சு, நானாக போய் நின்று அப்படின்னு தேவையில்லாமல் என் படிப்பை எனக்கு பிடிச்ச இன்றைக்கி கூப்பிட்டு நிற்க வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு அந்த மாதிரியான நிலைகளாக கடந்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக படிப்பு தடை அப்படிங்கிறது வரக்கூடிய நிலை இருக்கும்.
தடை அதை உடை அதுதான்டா நாங்கள் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு தன்மைன்னு எடுத்துக்கலாம். குரு அதிபன் எப்பவுமே தனித்துவம், அந்த கெத்து, அந்த மாஸ் அப்படின்ற மாதிரி தன்னோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக எப்பவுமே உங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு ஃபேமு, ஒரு பேர் புகழ் இதை அடையக்கூடிய தன்மை இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த கனெக்டடை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் அவன் அமையறதுக்கான தன்மை அப்படிங்கிறது பொதுவாகவே உண்டு. நம்ம இந்த மீன ராசி பற்றி அவங்களுடைய குணாதிசயங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த படிப்பு ரேஞ்சில் இருக்க பிள்ளைகள் அவங்க வந்து இந்த படிப்பு எடுத்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கல்வியில் அவங்களுக்கு கை கொடுக்கும் துறைகள் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னென்ன துறைகள்? ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கலைத்துறை தான் நான் சொல்வேன். ஏன்னா குரு, சுக்கிரன், புதன் சூப்பராக வந்து கலைத்துறை ரொம்ப அழகாக செட் ஆகும். மருத்துவம் செட் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. அதே மாதிரி வந்து அரசு சம்மந்தப்பட்ட பணிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்களே இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்று வந்து நான் வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க இருக்கலாம், அல்லது வந்து இவங்களுக்கே அந்த ஆசை இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு அப்படி கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளராக இருப்பாங்க, இந்த மாதிரியான தன்மை. அதே மாதிரி பெரும் பணம், இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டமே என்னன்னாங்க, எப்படியாவது நகைப்பணம் சேர்த்துணுன்ற ஆசையில் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நகைப்பணம் சம்மந்தப்பட்ட 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இவங்க தான் அட்வைசர். டீச்சிங் ப்ரொஃபஷன் கண்டிப்பாக உண்டு, படிப்பு சொல்லக்கூடிய நிலைன்றது மாதிரி. அது மாதிரி கன்சல்டன்சி அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரேடிங் பண்ணுறது, ஏஜென்சிஸ், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பெரிய அளவில் பணம் புழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய படிப்புகளும் சரி, வேலைகளும் சரி, டெஃபினட்டாக இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரியேட்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த, அதாவது இது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதோட நிறுத்தாமல் அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் பற்றின விஷயங்கள் தேடுறது, ஆன்மீகத்தை பற்றி தேடுறது, நம்மளோட பூர்வீகம் என்ன, நம்ம வந்து நம்மளுடைய வரலாறு அப்படின்னுவாங்க இல்லையா, வரலாறு முக்கியம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்களுமே இவங்க தான். கண்டிப்பாக. ஸோ டிடெக்டிவாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம். தொழில் சார்ந்த விஷயங்கள்னு வரும்பொழுது வேலைக்கு முக்கியத்துவம் தரணுமா இல்லை சொந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் தரணுமா, அப்படி எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுதும் எந்தெந்த தொழிலும் வேலையும் இவங்களுக்கு கை கொடுக்குன்றதா இருக்கும். அதாவது இறக்க குணத்தினால இவங்க நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இறக்க குணம் இருக்கலாம், பட் தொழில்னு வரும்போது ரொம்ப கராராக இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அவங்க என்னன்னா நாளைக்கு தரேன், நாங்கள் அடுத்த வாரம் தரேன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு எதுனாலும் பார்க்காம, பாரபட்சம் பார்க்காம, ஒரு அன்பு ரீதியாக இறக்க குணத்து ரீதியாக நிறைய இடங்களில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கூடாது அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறது இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்கள் அனுபவங்களாகவும் பின்னாடி வந்து அது ரெட்டை வருமானம், இடம் மூலமாக வருமானம், செகண்டரி வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. முழுக்க எங்களோட நாலேஜ் முதலீடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீன ராசி அவங்களுடைய காதல் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? எப்படி காதலா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு இங்கே யோசிக்கணுன்ற மாதிரி. இன்னும் அந்த ரெட்டைத்தன்மை இருக்கு இல்லையா, மீன் உங்களுடைய ராசியிலே சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரெட்டை மீன். ரொம்ப வாழ்க்கையை வந்து போராடி வாழ்ந்துருக்கோங்க. எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அன்பாக 4 வார்த்தை யாருன்னா பேசிட மாட்டாங்களான்னு ஏங்கினது உண்டு. ஸோ அப்படி வந்ததாங்க எங்களோட காதல் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களாம் வந்து காதல் பயப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அது மீன ராசியை பொறுத்த வரைக்கும். மீனம் அப்படின்னாலே காதல் தான். அவ்வளோ ஒரு அன்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். வேர்லியராகவே கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்துக்கு உண்டு. காதலும் இருக்குது, காதல் தோல்வியும் உண்டு. எக்ஸ்ட்ரீமான காதல் வாழ்க்கையை மறக்க முடியாமல் வாழக்கூடிய நபர்களும் உண்டு. அனுபவிச்சு வாழ்கிறவங்களும் உண்டு. எக்ஸ்ட்ரீமான 4 நபர்கள் இதில் இருக்காங்க. என்ன காரணம், அவங்களுடைய ராசியிலே வந்து புதன் நீச்சம். ஸோ இவங்களுடைய ராசி கட்டம் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த சக்ஸஸை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மனசுலேயே தான் இருக்கும். என்னென்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த காதல் தொடர்பான விஷயங்கள் வரும்போது அவப்பெயர்களை சந்திச்சு தான் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போவாங்க. ஏன்டா உனக்கு என்ன பத்தலையா, நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், அது என்னடா அந்த பொண்ணை விட அந்த பிள்ளை 3 மாதம் மூத்த பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டுட்டு நிறைய பேர் டீச்சர்ஸ்லாம் லவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட என்ன பெரிய நம்ம சச்சின் டெண்டுல்கர் கூட எடுத்துக்கலாம் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த மூத்த பிள்ளைங்க மேலே ஒரு காதல் வர்றது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவேற்ற தன்மை. ஆனால் அவங்க ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒத்தே வராது, நாங்கள் அதர் கேஸ்ட்டை கூட அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்களையும் நிறைய பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு உண்டு. இப்போ இந்த மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கடன் சுமை இல்லாமல் இருக்குமா, பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டாகுமா? அதாவது அனுபவம் தான்ப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது கொடுக்கறது பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அங்கே தான் போய் நிற்பாங்க. அது என்ன, நான் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்குன்றதுக்காக, உறவுகள் தன்னை சார்ந்தவங்களுக்காக சந்தோஷத்துக்காக போய் கடன் வாங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது நிறைய இடங்களை பார்க்கறது முடியுது. ஸோ அது நிலையானதாக இருக்கா, நிலையற்றதாக இருக்கா, எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாமா வேணாமா, கொஞ்சம் 1க்கு 2 முறை யோசிச்சு இவங்க பார்க்குறது நல்லது. அதாவது ப்ராப்பரான கடன் இருக்கும் இல்லையா,
இப்போ ஒரு கவர்மெண்ட்லேயோ ஒரு பேங்க்லேயோ வாங்குறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இந்த வட்டி கடன்லாம் போனாங்கன்னா அதுலேயே போய் சிக்கி மூழ்கி போகிறது. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம் உங்களோட ராசியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது போயிட்டு யாராவது ஒரு பேச சொல்லி இப்போ கேம்லிங்லாம் நிறைய பார்க்கும். இந்த மாதிரி போய் நம்பி ஏமாந்து இந்த ஷேரில் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க. தன் சுய புத்திக்கு முடிவெடுத்துட்டாங்கன்னா லாக் ஆக மாட்டாங்க. இல்லை யாராவது சொல்லி இவங்க முடிவெடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்படையக்கூடிய நிலை உண்டு. ஸோ சுய அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய கதவை தட்டுவதற்கும் கல்யாணம் காதலில் இருக்கின்ற சிக்கல்கள் தவிடுபடி ஆவதற்கும் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் வேணும். ஆனால் ஆல்ரெடி இவங்க வந்து ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் இருக்கவங்க. நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் அது நிறையவே இருக்கும். முன்னாடியே வரப்போதெல்லாம் தெரியுதுங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க, புத்தி சொல்லிச்சுங்க, மனசு கேட்கலங்க அப்படின்ற கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கடவுள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாருக்கும் நம்ம சொல்கிற மாதிரி மஸ்ட்டு. இதை தாண்டி அதாவது கூரை இல்லா தெய்வம் சொல்லுவோம். கூரை இல்லாத தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ தான தர்மங்கள் இவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுவும் பர்டிகுலராக எடுத்துட்டோம் அப்படின்னா ஜீவசமாதி போயிட்டு வரும்போது இவங்க யாருக்காவது ஒரு உணவு முறைகள் இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கான சப்போர்ட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஜீவசமாதிகள், சித்தர்கள், ஞானிகள் இவங்களுடைய வழிபாடு இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். ஆல்ரெடி இன்ட்யூஷன் பவர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய தன்மை இன்னும் அதிகப்படக்கூடிய நிலை இந்த தன்மைக்கு உண்டு. கண்டிப்பா மேம். 12 ராசி 12 லக்னத்திலும் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து எங்க எல்லாரோடும் பகிர்ந்துருக்கீங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் துவங்கி படிப்பு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பொருளாதாரம், கடன் சுமை இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை வந்து இந்த சீரீஸ் மூலமா எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்திருக்கும். இந்த காணொலியும் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் இந்த அருமையான சீரீஸ்க்கும் ரொம்ப நன்றி. நன்றி. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.